எங்கள் பகுதி கிராம பகுதி. நான் கிராமத்திலேருந்து வந்தவன். என்ன ஊர் நாராயணத்தம்பட்டி. ஒன்றிய அரசு மாறுதட்டி சொல்கிறது. நான் கேட்குறேன், 16 லட்சம் கோடியை கடனை வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு ஓடிவிட்டாங்க. செலவு வைக்கிறதுக்கு 3000 கோடியை ஒன்றிய அரசு செலவு பண்ணுது. பார்லிமெண்ட் கட்டுறதுக்கு 2000 கோடியை செலவு பண்ணுது. திண்டுக்கல் சபரிமலைக்கு ரயில் பாதை வேணும்ட்டு சின்ன பிள்ளையிலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். விடுறதுக்கு யாருமே இல்லை. அதை கொண்டு வர்றது கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க. நாங்கள் 40 நாங்கள் ஜெயிக்கிறோம். பிஜேபி ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல. அதுக்கு எங்களுக்கு தண்டனையா? எங்கள் பகுதி கிராம பகுதி. நான் கிராமத்திலேருந்து வந்தவன். என்ன ஊர் நாராயணத்தம்பட்டி. சாதாரண கிராமம். கால்நடைகள் அதிகமாக இருக்குது. மீன் வளம் பக்கத்தில் இருக்குது. பால் உற்பத்தி ஆகுது. அங்கே மலை மாடுகள்ன்ற ஒரு இனம் இருக்குது. அது எப்படின்னு சொன்னால், வனத்துறைக்கு அருகிலே போய் மேய்ச்சல் நிலைகளை மேயும், வந்து தானாக வெட்ட வெளியில் படுத்துக்கொள்ளும். அதற்கென்று கொட்டையே கிடையாது, தீவனம் கிடையாது. ஆனால் மாநில அரசு வேண்டிய உதவிகளை செய்தாலும் அதை போதவில்லை. அந்த மலை மாடுகளை பாதுகாப்பதற்கு, கொட்டைகள் அமைப்பதற்கு, தீவனங்கள் வழங்குவதற்கு ஒன்றிய அரசு அதிக நிதிகளை எங்கள் அரசுக்கு கொடுக்க வேண்டும். கால்நடைகளுக்கென்று 2 நோய்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறது. ஒன்று கோமாரி நோய், இன்னொன்று கருச்சிதைவு நோய். இந்த 2 நோய்களை பாதுகாக்கிறதுக்கு 2 தடுப்பூசி போடுறோம், பத்தாது. கால்நடை ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், நேஷனல் அனிமல் டிசீஸ் கண்ட்ரோல் புரோகிராம் சொல்லுகிறது 2 தடுப்பூசி போதாது, 3 தடுப்பூசிகளை போட்டால்தான் கால்நடைகளுடைய உயிரை பாதுகாக்க முடியும் என்ற செய்தி இருக்கிறது. ஒன்றிய அரசு இதை கவனத்தில் கொண்டு 3வது தடுப்பூசி போடுவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும். ஒன்றிய அரசு மாறுதட்டி சொல்றது, நாங்கள் மாடுகளை பாதுகாக்கிறோம்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு ஒன்றிய அரசுக்கு வருமானம் எதிலிருந்து வருதுன்னு சொன்னால், ஆண்டு ஒன்றுக்கு 50,000 கோடி மாட்டு இறைச்சியை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுல வருது. மேடம், this is my maiden speech. Already told. Madam, complete BJP half an hour. 50,000 கோடி ஆண்டு ஒன்றுக்கு 50,000 கோடி மாட்டு இறைச்சி ஏற்றுமதி செய்யப்படுகிறது. நண்பர் பேசும்போது சொன்னார், வனவிலங்குடைய எண்ணிக்கையை கால்நடை கணக்கிட்டு சொல்லியிருக்கு. பசுமாடு மொத்தம் இந்தியாவில் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா 30 கோடியே 30 லட்சம் பசுமாடு தான் இருக்கு. டோட்டலா 7 கோடியே 40 லட்சம் செம்மறி ஆடு தான் இருக்கு. 14 கோடியே 80 லட்சம் வெள்ளாடு தான் இருக்கு. 90 லட்சம் பன்றிகள் இருக்கு. 85 கோடியே 10 லட்சம் கோழிகள் மட்டும்தான் இருக்கு. மக்களுடைய ஜனத்தொகை 130 கோடி. மாட்டு இறைச்சி எப்படி போதும்? இந்த மாட்டு இறைச்சி, இந்த வனவிலங்குகளை பாதுகாத்தால் தான் மக்களுக்கு உண்டான இறைச்சி கொடுக்கப்படும். ஒன்றிய அரசு கவனம் செலுத்த வேண்டும். செலவு வைக்கிறதுக்கு 3000 கோடியை ஒன்றிய அரசு செலவு பண்ணுது. பார்லிமெண்ட் கட்டுறதுக்கு 2000 கோடியை செலவு பண்ணுது. 130 கோடி மக்களுக்கு இறைச்சிகளை கொடுப்பது, வனவிலங்குகளுக்கு பாதுகாப்பான நிதியை மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு வழங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நியாயமான கோரிக்கை. எதுக்கோ ஜிஎஸ்டி போடுறீங்க. பிராண்டட் நெய்யுக்கு 12% ஜிஎஸ்டி போடுறீங்க. சாதா நெய்யுக்கு 5% போடுறீங்க. நான் கேட்குறேன், 16 லட்சம் கோடியை கடனை வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு ஓடிவிட்டாங்க. அந்த கடனை தள்ளுபடி பண்ணுறீங்க ஒன்றிய அரசு. பாவம் ஏழை விவசாயி மக்கள் பாலை பீச்சுறதுக்கு எவ்வளவு சிரமப்படுறாங்க. அவங்க வாங்குற கடனுக்கு 100% மானியத்தை கொடுங்க, கடனை கொடுங்க, அதற்குண்டான நிதியை ஒதுக்குங்க. அதை செய்வதற்கு முன் வரல. சுங்க கட்டணம் தமிழ்நாடு, இந்தியா முழுக்க பல ஆயிரம் சுங்க கட்டணம் இருக்குது. எங்கள் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி சொன்னார் தேர்தல் அறிக்கையில், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவில் சுங்க சாவடியே இருக்காதுன்ற ஒரு செய்தியை சொன்னார். சுங்க கட்டணம் வசூல் இருக்கக்கூடாதுன்ற செய்தியும் சொன்னார். மக்கள் ஓட்டு போட்டாங்க. 40 நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி ஜெயிச்சிச்சு. நான் என்ன சொல்கிறேன், பால் உட்பட பால் பொருட்கள் ஏற்றி செல்கிற வாகனங்களுக்கு சுங்கச்சாவடியில் கட்டணம் விலக்கு அளிக்கப்பட வேண்டும். இந்திய இலங்கை தமிழர்கள் மீனவர் பிரச்சனை மிக நீண்ட காலமாக தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு இருக்கிறது. பாராமுகமாக ஒன்றிய அரசு அதை கண்டுகொள்ளாமல் இருக்கு. தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி இலங்கையில் மீன்பிடிக்க செல்கிற மீனவர்களை இலங்கை அரசு, தமிழ் மீனவர்களை இலங்கை அரசு கைது செய்கிறது, படகுகளையும் வைத்துக் கொள்கிறது. அப்படி இருந்த 174 படகுகளுக்கு உண்டான தொகையை 6 லட்சம் வீதம் அந்த குடும்பங்களுக்கு வழங்கிய முதல்வர் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி. இன்னைக்கு 74 பேர் சிறையில் இருக்காங்க. 140 படகுகள்
இலங்கை இராணுவத்தினர் இருக்கு. அதற்கென்று ஒரு கமிட்டி அமைச்சிருக்கோம் தமிழ்நாடு அரசு. அந்த கமிட்டியை இலங்கைக்கு அனுப்புவதற்கு ஒன்றிய அரசு இன்னும் முன் வரல. நான் என்ன சொல்றேன், இலங்கைக்கு தமிழ் மீனவர்களுக்கு பிரச்சனை இருக்கிற இடத்துல இந்திய அரசால் நிர்வகிக்கப்படுகிற கடல் சார்ந்த இராணுவம் போய் அங்கே பாதுகாப்பு கொடுத்து 2 நாட்டுக்குண்ட பிரச்சனை தீர்ப்பது தான் ஒன்றிய அரசின் நோக்கம். ஆனால் ஏன் பாராமுகமாக இருக்கு பிஜேபி அரசு, ஒன்றிய அரசு? காரணம் என்னான்னு கேட்டால் நாங்கள் 40 நாங்கள் ஜெயிக்கிறோம், பிஜேபி ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல. அதுக்கு எங்களுக்கு தண்டனையா? நாங்கள் சொல்வது கிராம பொருளாதாரம் எதை சொல்லுவாங்கன்னு சொன்னால் மற்றதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இந்த பால் வளம், மீன் வளம், கால்நடை, இதில் தான் கிராம பொருளாதாரம் 30%. அந்த நம்பர்களை, அந்த பொருளாதாரத்தை சீர்தூக்கி பார்த்து அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கு. கடைசியாக எனது தொகுதி சார்ந்த பிரச்சனை 2 ஒரு நிமிஷம். என்னை ஜெயிக்க வச்சாங்க, 5,80,000 ஓட்டு போட்டாங்க. அண்ணன் தளபதியினுடைய செல்வாக்கால ஜெயிச்சேன். வந்து பேசுகிறேன். ஆனால் ஒன்றிய அரசு கொஞ்சம் கருணப்பார்வை பாருங்க. தொகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை அது. திண்டுக்கல் சபரிமலைக்கு ரயில் பாதை வேணும்ட்டு சின்ன பிள்ளையிலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். விடுறதுக்கு யாருமே இல்லை. அதை கொண்டு வர்றது கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க. உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, தேனி, போடிக்கு பைபாஸ் சாலை வேணும். நாங்கள் மதுரைக்கு போகிறதா இருந்தால் 100 கிலோமீட்டர் 1.5 மணி நேரத்தில் போகலாம். ஆனால் 3 மணி நேரம் ஆகுது. நெருக்கடி.